டெல்லியில் காற்று மாசு அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்திருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி காற்றின் தரம் மோசமான அளவில் பதிவாகி இருக்கிறது. சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதால் மக்கள் அவதியடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை காலமாகவே டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைந்து வரக்கூடிய நிலையில் இன்று மேலும் மோசமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, விரிவான விவரம். விக்னேஷ், தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை ஆண்டு இறுதியில் குளிர்காலமானது தொடங்கும். தற்போது அதனுடன் சேர்த்து காற்று மாசு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகின்றார்கள். இன்று காலை நிலவரப்படி இந்த காற்றினுடைய தரம் மிக மோசமான நிலையில் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக பவானா பகுதியில் 400க்கும் மேற்பட்ட அந்த புள்ளிகளில் அந்த காற்றின் தர குறியீடு பதிவாகி இருக்கின்றது. அதே போல விவேக் விஹாரில் 390க்கு மேலும், முனீர்கா பகுதியில் 375க்கு மேலும், பஞ்சாபி பாக் என்ற அந்த பகுதியில் 375க்கு மேல் என பல்வேறு இது போன்ற பகுதிகளில் காற்றினுடைய தர குறியீடு மிக மிக மோசமான நிலையில் பதிவாகி இருக்கின்றது. இதனை அடுத்துதான் மாநில யூனியன் பிரதேச சார்பாக இது போன்ற பல்வேறு ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியை பொறுத்தவரை வாகனங்களுக்கு கட்டுப்பாடு, அதே போல தொழிற்சாலைகளுக்கு கட்டுப்பாடு என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல காற்றின் தரத்தை மேலும் அந்த சீரான நிலையில் கடைபிடிப்பதற்காக தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையிலும் தற்போது அரசு ஈடுபட்டு இருக்கின்றது. அதாவது காற்று மாசு எங்கே அதிகமாக இருக்கின்றோ அந்தந்த பகுதிகளில் தண்ணீரை பீச்சடிக்கக்கூடிய அந்த வாகனங்களை கொண்டு அந்த தண்ணீர் பீச்சி அடித்து அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய காற்று கட்டுப்பாட்டு ஆணையத்தினுடைய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் நிறுவனங்கள், அதே போல பள்ளிகள் என அனைத்து அலுவலகங்கள் போன்ற பல்வேறு இது போன்ற நிறுவனங்களுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த ஜெனரேட்டர்கள் இயக்குவதாலும் சரி, அதே போல கட்டுமான பணிகளில் ஈடுபடும் அந்த நிறுவனங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட உத்தரவு வருவரை அந்த கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர பள்ளி குழந்தைகள் அதிக அளவில் இந்த காற்று மாசால் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அவர்களை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படும் என்பதால 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்பு மூலம் வகுப்புகளை எடுப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்ற வகுப்பினருக்கு அதன்படி பள்ளி நிர்வாகத்திற்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்று அனைத்து வகையிலும் இதனை கட்டுப்படுத்துவதற்காக இது போன்ற டெல்லி யூனியன் பிரதேசம் சார்பாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜு.